அன்பானவர்களே, ஆண்டவரின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கவலையை விட்டு கர்த்தரை தேடுங்கள், அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார் என்ற வார்த்தையை தான் இந்த மாதம் நான் முக்கியப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். இந்த ஜூன் மாதம் இங்கே வரும்போதும் உங்களுக்கு அதை சொல்கிறேன். முக்கியமான சில இடங்களில் இந்த வார்த்தையை நான் உச்சரிக்கிறேன். ஆயிரக்கணக்கான வசனங்கள் வருஷக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இதை போல் ஒரு தலைப்பின் அடிப்படையில் சில வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு அறிவிக்கும் போதும், நீங்கள் தெளிவாய் கவனிக்கும் போதும் உங்கள் இருதயத்தில் இது பதிந்து விடும். ஆழமாக இருதயத்தில் பதியும். நீங்கள் பாதிக்கப்படும் போது, தடுமாறும்போது, கேள்விக்குறியோடு வாழும்போது, பயந்திருக்கும்போது, சோர்ந்திருக்கும்போது, வழி என்ன பண்ண போகிறோம் தெரியலன்னு தத்தளிக்கும்போது கண்டிப்பாக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆலோசனையாய், ஆறுதலாய், தெளிவை கொடுக்கக்கூடியதாய், ஒரு நல்ல மனிதர்களாய் தலை குனிந்து போகாமல் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு இவைகள் யாவும் ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு உத்வேகத்தை, உற்சாகத்தை கொடுக்கவும், நீங்கள் சந்தோஷமாய் வாழ்வதற்கு ஆதாரமாய் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இன்றைக்கும் இன்னும் ஒரு வார்த்தை என்ற இந்த வார்த்தையை பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தின் 6-7 வசனங்கள். அறிந்த வார்த்தை, அறிவித்த வார்த்தை, கேட்ட வார்த்தை தான். ஆனால் இப்படி நாங்கள் சொல்கிறோம், ஊழியக்காரங்களும் சரி, எல்லா ஊழியர்களும் இல்லை, தேவனை அறிந்த விசுவாசிகளும் சரி, எல்லா விசுவாசிகளும் இல்லை. இந்த வசனமே தெரிய மாட்டேன்து, சொன்னால் கூட எடுக்க தெரியல. பிலிப்பியர் 4ன்னு சொன்னால் யோவான்கிட்ட தேடிக்கிட்டு இருப்பாங்க, வேறு எங்கேயோ தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இதுலேயே தெரியுது அவங்களுக்கு வசனம் தெரியல, வசனம் படிக்கலை. வசனத்தை படித்து, வசனத்தை கேட்டு, அதை திருப்பி பார்த்து, அதில் உள்ள விஷயம் என்னன்னு உணர்ந்தால், அறிந்தால்தானே உங்கள் பிரச்சனை மாறும், நீங்கள் தெளிவோடு இருக்க முடியும். எனவே கவனம் செலுத்துங்க. இது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் இந்த பரிசுத்த வேதத்திலிருந்து இந்த வார்த்தைகள் கொடுக்கப்படுவது இல்லை. யாராக இருந்தாலும் சரி, அனைத்து மனிதர்களுக்கும் வித்தியாசமே இல்லை. இந்த பைபிள் ஜாதி வித்தியாசமே இல்லை, வித்தியாசமே கிடையாது. அனைவரும் ஆண்டவரின் பிள்ளைகள், அவரால் படைக்கப்பட்டவர்கள். வித்தியாசமாக வாழுறாங்க, விலகி போகிறாங்க, ஏற்றுக்கொள்ள மனமில்லாத இருக்கிறாங்க, புரிந்து ஒப்பு கொடுக்க மனமில்லை, அவ்வளவுதான். ஆனால் இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் ஆண்டவர், அனைவர் மேலும் அக்கறையுள்ளவர், அனைவரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். அப்போ இதை உணர்ந்ததான அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி என்ற பட்டணத்தில் உள்ள விசுவாச பெருமக்களுக்கு இந்த வார்த்தைகளை குறிப்பிடுகிறார். இதை நானே பல முறை பேசியிருக்கிறேன். இந்த தலைப்பின் அடிப்படையில் வருவதினால் மீண்டும் உங்களுக்கு நினைவு படுத்துகிறேன். 6ஆம் வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். என்ன சொல்கிறாரு? இதுக்கு முன்னே நான் சொல்லியிருப்பேன், எல்லாத்தையும் வச்சிடுங்க. 10 பிரச்சனை இருக்கா, 10 காரியத்தையும் நீங்கள் ஒன்றையும் சுமக்காமல் எல்லாத்தையும் இறக்கி வச்சிடுங்க அப்படின்னு சொன்னார் பேதுரு. ஆனால் இந்த இடத்துல பவுல் சொல்கிறாரு, ஒன்றுக்கும். அப்போ ஒரே ஒரு காரியமாக, மனுஷன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பலவிதமான பாடுகள், அனுபவங்கள் இருக்குது. அப்போ நீ ஒன்றுக்கு கூட கவலைப்படக்கூடாது. என்ன நடக்கும், எப்படி மேற்கொள்ளுவது, தலைமையில் வந்து போச்சு, அப்படியே சூழ்ந்து நெருக்கமாயிடுச்சு, எப்படி தப்பிக்க போகிறோம், எப்படி இதிலிருந்து விடுதலை பெற போகிறோம், கவலை அழுத்துகிறதா? பவுல் சொல்கிறார், ஆண்டவர் வார்த்தையை ஒன்றுக்கும் கவலைப்படாது.
ஒன்றும் உங்களுக்கு நடக்காது. உங்கள் தலையில் உள்ள ஒரு முடியும் கர்த்தர் எண்ணி வச்சிருக்கிறார். ஒரு முடியும். நம்புறீங்களா? ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்போ கவலைப்பட்டால் என்ன ஆகும்? உங்களுக்கு வேதனை தான் பெருகும். சரி, ஒன்றுக்கும் கவலைப்படாத. அப்போ என்ன செய்யணும்? ஸ்தோத்திரத்தோடு அவருக்கு சொல்லிடு. இதுதான் விஷயம். என் பிரச்சனை இதுதான், என் பின்மாற்றம் இதுதான், என் வருத்தம் இதுதான், என் வலிக்கு காரணம் இதுதான், என் நிந்தைக்கும் அவமானத்துக்கும் இதான் காரணம். இன்றைக்கி நான் பாதிக்கப்படுறது காரணம் இதனால தான். நான் உங்கள் புருஷன் சொல்ல வரல, உங்கள் மனைவின்னு சொல்ல வரல, உங்கள் பிள்ளைகளாலன்னு சொல்லலை, இந்த நபர்களாலன்னு சொல்லலை. ஏன்னா என்கிட்ட பேசும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, இவங்களால தாங்க என் குடும்பம் இப்படி போச்சு, என் வாழ்க்கை இப்படி போச்சு, என் பிள்ளைகள் நிலைமை இப்படி போச்சு, எங்கள் எதிர்காலமே போச்சு, பெயரை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காணொளியில் உங்களுக்கு யார் பேரையும் நான் சொல்ல விரும்பலை. ஆனால் எந்த ஒரு விஷயத்தால் யாரால் கூட இருக்கட்டும், எல்லாம் உங்களை தாக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்படின்னா ஏதோ ஒரு முடிவு வரப்போகுதுன்னு அர்த்தம். நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதன்னு சொன்னால் அங்கே ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்குது, ஏதோ அங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு வலிக்கு விடுதலை இருக்குது, ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு இருக்குது. அது அப்படியே பின்தொடர முடியாது. மனுஷன் சொன்னால் ஒரு வேளை உடனே விலகிடுவாங்க, மறந்துடுவாங்க. ஆண்டவர் வார்த்தை உங்களை நோக்கி வந்தால் உடனே அது உடனே உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை பிரியமானவர்களே. அதனால் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் ஒன்றுக்கும் இல்லை, எல்லாவற்றையும் என்னென்ன செய்யணுமோ? விண்ணப்பம், ஸ்தோத்திரம், ஜெபம், வேண்டுதல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அவ்வளோதான். அவர்கிட்ட சொல்லிவிடுங்க. மனுஷங்கிட்ட சொல்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. அவர்கிட்ட சொல்லிவிடுங்க. சொல்லிட்டா புத்திக்கு மேலே நீங்கள் யோசிக்க முடியாத அளவுக்கு தேவ சமாதானம் உங்கள் உள்ளத்தில் தங்கிடும். நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. அப்போ ஒன்றுக்கும் கவலைப்பட போகிறீங்களா? கவலையை விட்டுட்டு இந்த வார்த்தையை கேட்டு நல்லா துதித்து ஸ்தோத்திரித்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போகிறீங்களா? ஒப்பு கொடுங்க. மாற்றம் அடைவீர்கள், சமாதானம் பெறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.